தற்போது ஜனநாயகன் திரைப்பட விவகாரம் குறித்தான அண்மை செய்தி. ஜனநாயகன் திரைப்படத்தை மறு தணிக்கைக்கு அனுப்பியது தயாரிப்பு நிறுவனம் குறித்த அண்மை தரவுகளை நாம் பார்த்து வருகிறோம். தணிக்கை சான்றிதழ் கிடைக்காமல் கடந்த ஒரு மாத காலமாக திரைக்கு வராமல் இருக்கிறது ஜனநாயகன் திரைப்படம். இந்த நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மறு தணிக்கைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஜனநாயகன் திரைப்படம். தணிக்கை சான்றிதழ் கிடைக்கப்பெறாமல் கடந்த ஒரு மாத காலமாக திரைக்கு வராமல் இருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் தற்போது தயாரிப்பு நிறுவன தரப்பில் இருந்து மறு தணிக்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த். தற்போது ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய மறு தணிக்கைக்கு அனுப்பப்பட்ட விவகாரம் குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன, விரிவாக பதிவிடலாம்? வணக்கம் சூர்யா. எச் வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் கடந்த மாதம் 9ஆம் தேதி, அதாவது பொங்கல் பண்டிகையை ஒட்டி வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் தணிக்கைத்துறை சார்பில் சான்றிதழ் வழங்கப்படாததால் படத்தின் வெளியானது சிக்கல் ஏற்பட்டது. இந்த படத்தில் மத உணர்வுகளை துன்படுத்தும் காட்சிகள் இருப்பதாக கூறி படத்தை மறு தணிக்கைக்கு அனுப்புவதற்காக தணிக்கை வாரியம் முடிவு செய்திருந்தது. இதனை அடுத்து பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி அவர்கள் படத்தில் எந்த விதமான ஆட்சேபனை காட்சி இல்லை என்றும் உடனடியாக படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கக்கூடிய உத்தரவிட்டார். இந்த நிலையில்தான் தணிக்கை வாரியம் சார்பில் மீண்டும் அதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை அமர்வு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் சேர்த்த தலைமை நீதிபதிகள் அமர்வு தனி நீதிபதி அளித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். இதனை அடுத்து மீண்டும் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் உச்சநீதிமன்றம் நாடியது. ஆனால் அங்கே வழக்கை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மீண்டும் தலைமை நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தான் மீண்டும் அந்த வழக்கு விசாரணையாக மீண்டும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் கடந்த 27ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்பொழுதும் முடிவு தீர்ப்பு வழங்கப்படாத நிலையில் தயாரிப்பு நிறுவனம் என்னவென்று தெரியாமல் திகைத்து வந்த நிலையில் தான் தற்பொழுது சென்சார் குழுவிடமே தங்களது வாதத்தை முன்வைத்து தணிக்கை குழுவுக்கு தற்பொழுது படத்தை அனுப்ப முடிவு செய்திருக்கிறார்கள். இதன் மூலம் படத்தின் மறு தணிக்கையானது முடிவு பெற்று விரைவில் சென்சார் போர்டு யூஏ சான்றிதழ் வழங்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி யூஏ சான்றிதழ் கிடைக்கப்பட்டால் படமானது பிப்ரவரி 20 அல்லது அதற்கு அடுத்த வாரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனநாயகன் திரைப்படம் மறு தணிக்கைக்கு அனுப்பப்பட்ட விவரம் குறித்த கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.